டார்க் கலருங்க. ரொம்ப டார்க் கலர். யார்ட்டையுமே இல்லாத ரேர் கலர். இவர் பேர் வந்து சிம்பா. ரிச் டேன் கலர். ரிச் டேன் அண்ட் லாங் கோட் ஹெவி. பேப்பர் டாக் நல்லா சோ பண்ற மாதிரி. நான் இம்போர்ட் மேல்னு சொல்லிருப்பான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது மேல வந்து சில்வர் டேனே கிடையாது, ஃபுல்லா ரெட் டேன் தான். ஒரு சிங்கம் எப்படி வந்தா எப்படி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ரிச் லுக் மாதிரி இருக்கும். சிங்கம் மாதிரி பயங்கரமா கம்பீரமா இவன் வந்து சோ பண்ற மாதிரி இருப்பான். இவன் வந்து ஹைட் வெயிட்டும் நல்லா ஜெய்ஜாண்டிக்கு சிங்கம் மாதிரி இருக்கும். தயிர் சாப்பாடு போட்டா உடம்பு வராது, ஃபேட் தான் ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ இது தயிர் சாப்பாடு போட்ட மாதிரியே இருக்கு. நம்ம எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஃபீமேல் மட்டும் மேல் மாதிரி இருக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க. மெயினா வந்து ஸ்டெப் சர்வீஸ் ஹஸ்கி இருக்கு, ரெண்டாவது லேபர் டாக் இருக்கு, மூணாவது செப்பர்ட் இருக்கு. ஒரு திருடன் வந்தானா கூட அவங்க கூட வாலாட்டிட்டு போவான் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப பாசம் காமிக்கிறது இவன் அடிச்சுக்க முடியாது. ஃபீடிங் நல்லா கொடுத்தா நல்லா ஹெவியா கொடுத்து. அதே மாதிரி ஃபாதர் மதர் பப்பீஸ்ல வந்து டிஃபரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. மீடியம் கோட் லாங் கோட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபாதர் மதர் ரெண்டாவது அதோட கோல்டிங் அதை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 3 months ஆச்சு. வேக்சின் பப்பி டிபி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த மேல் நீங்க ரெண்டுமே இந்த ஹஸ்கி வந்து யாருமே தர மாட்டாங்க. அந்த பிரைஸ் நான் தரேன். ஒரு பப்பி அவங்களுக்கு வாங்கணும்னா அதுக்கு என்ன ஃபீடிங் கொடுக்குறது, என்ன இன்ஜெக்ஷன் போடணும், எந்த மாதிரி பிராண்ட்ல டிவார்மிங் பண்ணணும், எல்லாமே கைடன்ஸ் பண்ணிடுவோம். எல்லாமே சொல்லிடுவோம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, யுவா சேனல் தான் வந்திருக்கோம். எல்லா டாக் பிரீடுமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பப்பீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே பப்பீஸ் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சோ பப்பி வாங்கின உடனே சேல் பண்றது அப்படிலாம் கிடையாது. நீங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமும் ஃபுல்லா என்னென்ன மெயின்டெனன்ஸ் எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேரு அப்படி உங்க சேனல் பேரு எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. நம்ம பேர் வந்து யுவராஜ் பிரதர். நம்ம சேனல் நேம் வந்து யுவா சேனல் அண்ட் யுவா பெட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்வரம் டு பேரூர் அந்த இதுல லொகேட் அந்த சர்க்கிள்ல நம்ம ஃபார்ம் இருக்கு. சூப்பர். என்னென்ன பிரீட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட், ஓகே, ரெண்டாவது ஹஸ்கி, மூணாவது வந்து கோல்டன் ரிட்ரீவர். சூப்பர்ண்ணா. எத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து 8 வருஷமா இருக்கும். ஓகே. எல்லா நாளுமே உங்கள்ட்ட பப்பீஸ் இருக்கும்? நம்ம எல்லா நாளுமே நம்மட்ட எல்லாமே நல்ல குவாலிட்டி பப்பீஸ் கிடைக்கும். ஓகே. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடல்ட் அப்படிதான்? இது எல்லாமே நம்ம அடல்ட். ஓகே. இதுல எல்லாமே ஃபீமேல் தான் ஜாஸ்தி இருக்கு. சரி, நான் உள்ள போய் உங்களோட மெயின்டெனன்ஸ் பேர் எல்லாமே எல்லாமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்க்க போறோம், நம்ம ரிட்ரீவருங்க. ரிட்ரீவர். ஓகே. சோ கலர் பயங்கரமா இருக்கு. இது வந்து டார்க் கலருங்க. ரொம்ப டார்க் கலர். யார்ட்டையுமே இல்லாத ரேர் கலர். ஓகே. இது ஃபீமேல். இது ஃபீமேலுங்களா? ஃபீமேல். பார்க்க மேல் மாதிரி இருக்காங்க. இல்ல ஃபீமேல். பயங்கரமா இருக்கு பாருங்க. நல்லா டார்க் கலர். இந்த கலர் எங்கேயுமே இருக்காதுங்க, நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுக்கு என்ன ஏஜ் ஆகுதுனா? இதுக்கு 2.5 வயசு ஆச்சு. 2.5 வயசு ஆச்சு. ஓகே. சோ பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க. இதோட பப்பீஸ்லாம் அவைலபிளா இருக்கு? இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நம்ம மேட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து மேல். இவர் பேர் வந்து சிம்பா. நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல நம்ம போட்டுருப்போம். ஓகே. இருக்கிற நல்ல ரிச் டேன் கலர். ரிச் டேன் அண்ட் லாங் கோட் ஹெவி. பயங்கரமா இருக்காங்க பாருங்க. நல்ல சரியான கலர், சூப்பரா இருக்கு. இதுக்கு என்ன ஏஜ் ஆகுது? கரெக்ட்டா 2 வயசு 8 மாசம் ஆச்சு. 2 வயசு 8 மாசம் ஆச்சு. ஓகே. பேப்பர் டாக் நல்லா சோ பண்ற மாதிரி. நான் இம்போர்ட் மேல்னு சொல்லிருப்பான். ஓ, இம்போர்ட் மேலா? ஆமா, இம்போர்ட் மேல் அவன் தான். இவனோட பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ சூப்பரா இருக்கு. பார்க்க கலரே பயங்கரமா இருக்கு. ஒரு சிங்கம் மாதிரி நிக்கும். இவனோட கலர் அதான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது மேல வந்து சில்வர் டேனே கிடையாது, ஃபுல்லா ரெட் டேன் தான். ஃபுல்லா ரெட் தான். ஃபுல் ரெட் டேன் தான். ஓகே. முடி எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா இருக்கு. லாங் கோட் தான் இது. இது பியூர் லாங் கோட். லாங் கோட். சூப்பர்ண்ணா. ஹெட் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா இருக்கு. இது வீட்ல வளர்க்கும் போது நல்லா பார்க்க எப்படி சொல்றது, ஒரு ரிச் லுக் மாதிரி இருக்கும். ஒரு சிங்கம் எப்படி வந்தா எப்படி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ரிச் லுக் மாதிரி இருக்கும் சிங்கம் மாதிரி. இவங்க பேர் என்னன்னா? இவன் பேர் வந்து புல்லட். பேர்ல டிஃபரெண்டா வச்சிருக்கீங்க. இவன் வந்து பாக்குறதுக்கு புல்லட் மாதிரி இருக்கும். ராயல் லுக் மாதிரி இருக்கும். பயங்கரமா கம்பீரமா. இவன் வந்து சோ பண்ற மாதிரி இருப்பான். இவன் வந்து ஹைட் வெயிட்டும் நல்லா ஜெய்ஜாண்டிக்கு சிங்கம் மாதிரி இருக்கும். இவன் வந்து பயப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி இவன் கார்டியனுக்கு பயங்கரமா இருப்பான். பாருங்க, நல்லா ஹெட் சைஸ்ல பயங்கரமா ரொம்ப பெருசா இருப்பான். இதுக்கு ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? நம்ம சிக்கன், சிக்கன் இந்த மாதிரி கொடுப்போம். சூப்பர் சூப்பர்ண்ணா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தயிர் சாப்பாடு போட்டாலே போதும் நல்லா பெருசா வரும் அப்படின்னு சொல்றாங்க. பிரதர், தயிர் சாப்பாடு போட்டா உடம்பு வராது, ஃபேட் தான் ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ இது தயிர் சாப்பாடு போட்ட மாதிரியே இருக்கு. நம்ம எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஏன்னா இதுல எல்லாருமே வந்து மேல்ஸ் தான் காமிப்பாங்க. ஆமா ஆமா, எல்லாருமே எல்லா சேனல்லையும் மோஸ்ட்லி மேல் தான் காமிப்பாங்க. நம்ம வந்து மேல் இல்ல, இதுல ஃபீமேல் தான் ஜாஸ்தி இருக்கு. ஃபீமேல் தான் ஜாஸ்தி இருக்கு. மேல விட ஃபீமேல் தான் பெருசா இருக்கும். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் ஸ்டெட்டுக்குலாம் கொடுப்போம்? நம்ம ஸ்டெட் சர்வீஸும் கொடுப்போம். டைரக்டா வந்தாங்கன்னா ஸ்டெட் பண்ணி போய் ஸ்டெட்டும் பண்ணி கொடுப்போம், அப்புறம் கேஷ் மேட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். கேஷ் மேட்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. பப்பி ஸ்டம்ஸும் இருக்கு, கேஷ் ஸ்டம்ஸும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. இவன் வந்து என்னோட ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட். இந்த இருக்கலயே டாக்லயே ரொம்ப ஃபேவரட்டானது இது. எதனாலனா? ஃபர்ஸ்ட் இவன் தான் நான் வாங்குனேன். ஃபர்ஸ்ட் பரவாயில்லையே. சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்து இவன் இருக்கா. நல்ல ஏஜ் ஆயிருக்கும் போலயே. ஏஜ் அதான் ரொம்ப ஏஜ்னு சொல்றது, ரொம்ப வயசு ஜாஸ்தி இருக்கலயே. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இருக்கலயே ஒரு பாசம்னா இவதான். ஓ, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே. நல்ல அட்டாச்மெண்ட் ஆயிருப்பீங்க. ரொம்ப க்ளோஸ். நல்ல ரொம்ப பாசம், ரொம்ப க்ளோஸ். அவ பார்த்தாவே தெரியும். நம்ம நிக்கும் போதே என் பக்கத்துல வந்து அப்படியே நின்று என்னை பார்த்துட்டே இருப்பா. ஆமா ஆமா. இதுவும் ஃபீமேல் தான். அதுவும் ஃபீமேலா? ஆமா. என்னன்னா சொல்றீங்க? அது ஃபீமேல் தான் தெரியலையே. அதுதான் சொல்றேன். ஃபீமேல் அதான் சொல்றேன். மேல் ஃபீமேல்னா மட்டும் மேல் மாதிரி இருக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க. அது ஃபீமேல் தான். ஃபீமேல்னா குட்டி போட்டோனே நிறைய ஹேர் ஃபால் ஆகி நல்ல ஒல்லி ஆயிரும் சொல்லுவாங்க. கம்பல்சரி வந்து டாக் 2 டைம் ஸ்டெட்டிங் ஆகும். ஹீட்டுக்கு வரக்கு முன்னாடி ஸ்டெட்டிங் ஃபுல் ஆகி அப்புறம் ஸ்டெட்டிங் வரும். ஓகே. கம்பல்சரி போகுது. இப்போ இவளுக்கு ஹீட்டுக்கு வர ஸ்டேஜ் ஆயிருச்சு. இப்போ ஸ்டெட்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படியே ஃபுல்லா. முடி கொட்டிட்டு இருக்கு. ஆமா. இதுவும் இந்த மாதிரி குவாலிட்டில இங்க அவ்வளோக்கா யார்ட்டையுமே இருக்காது. கொஞ்சம் ரேர் தான். ரொம்ப ஹேர் ஜாஸ்தி, ரொம்ப ஹெவியா இருக்கும். பார்த்தா மேல் மாதிரி தான் இருக்கு. மேல் அதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஃபீமேல் தான். ஃபீமேல் தான். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்னா அவன் வந்து
லக்கி லக்கி. லக்கி. ஓகே. ஏக நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அவர் பேர் லக்கி. நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே லாங் கோட் தான். அதான் லாங் கோட் நம்ம ரோசி காமிச்சோம்ல. இவ வந்து ஷார்ட் கோட். ரொம்ப ஆனா இவளோட பப்பீஸ் தான் இருக்கு எல்லாமே. எல்லாமே இவரோட பப்பீஸ் தான். இவரோட பப்பீஸ் லக்கி. அதுக்கப்புறம் நம்ம இப்போ குட்டி போட்டுட்டு இதோட பப்பீஸ் தான். பப்பீஸ்னா இதோட எல்லாத்துக்குமே அம்மா இதுதான். எல்லாத்துக்கும் ஹெட் பெருசு. எல்லாத்துக்குமே பெருசு இவதான். இவ ஏன்னா மோஸ்ட்லி எந்த சேனலையும் நான் காமிக்க மாட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப எப்படி சொல்றது எல்லாம் ஒரே டாக் தான் காமிப்பாங்க. நம்ம அப்படி இல்ல. இதுவோ நம்ம நிறைய இன்னும் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு ஃபார்முக்குள்ள இருக்கு. நம்ம இது வந்து சும்மா ஒரு இதுக்கா காமிச்சிருக்கோம். இது போக நிறைய நம்ம மேட் பண்ணி எல்லாம் கன்ஃபார்மா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. எப்பயுமே ஆனா உங்கள்ட்ட பப்பீஸ் இருக்கு. எப்பவுமே பப்பீஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட ஸ்டெட் இருக்கு. மெயினா வந்து அஸ்கி. மெயினா வந்து ஸ்டெட் சர்வீஸ் அஸ்கி இருக்கு. ரெண்டாவது லேபர்டா இருக்கு. மூணாவது செப்பர்ட் இருக்கு. நாலு மெயினா டீல் பண்றீங்க. நாலுமே வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டெட் சர்வீஸ் இருக்கு. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து அது அஸ்கி. அது நல்லா பாக்க பயங்கரமா இருக்கு. இது என்ன மேல் தானா? இல்ல இவ ஃபீமேலா? ஆமா. என்னன்னா சொல்றீங்க? அது ஹேர் குவாலிட்டியோட பாக்க பயங்கரமா இருக்கு. கண்ணெல்லாம் கொடூரமா இருக்கு. அதான் சொல்றேன். இது ஃபீமேல் தான். ஃபீமேல். பார்த்தாலே பயமா இருக்குண்ணா. இவருக்கு 2 வயசு தான் ஆச்சு. 2 வயசு ஆச்சா? ஆமா 2 வயசு தான் ஆச்சு. ஃபீமேல் பாருங்க. அதான் சொல்றேன். இந்த மாதிரி குவாலிட்டில இருக்காது. கண்ணு பாருங்க. குட்டியா க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க. பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கே. நல்லா இது எப்ப நான் ஏசில வச்சுதான் வளர்க்கணும் அப்படிலாம் எப்படி சொல்றது? ஒவ்வொருத்தங்களும் இதை பொறுத்து. நம்ம ஏசில வைக்கல. நம்ம ஃபார்ம்ல தான் வச்சிருக்கோம். ஓகே. இங்க இருக்கு. நம்ம வீட்டு ஷெட்லயும் இருக்கு. ஓகே. இதோட பப்பீஸ் அவைலபிளா இருக்கா? இதோட பப்பீஸ் நம்ம இப்போ இதுவும் சொல்ல விரும்பல. இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்ரீவர் டார்க் கலர் மேல். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பிரீட் இது. ரொம்ப பிடிச்சனா ரொம்ப ஒரு அட்டாச் ஃப்ரெண்ட்லியா இருப்பான். ஓகே. ஒரு திருடன் வந்தானா கூட அவன் கூட வாலாட்டிட்டு போவான். அந்த மாதிரி டாக். திருடன் வரவங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவனே வழி காமிப்பான். அந்த மாதிரி. ஆனா ரொம்ப பாசம் காமிக்கிறது இவன் அடிச்சுக்க முடியாது. ஓ நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரொம்ப க்ளோஸா இருக்கும். சூப்பர்ண்ணா. அதுவும் ஃபான் கலர் ஃபீமேல். அதுக்கு எவ்வளவு மந்த்ஸ் இருக்கும் தெரியல, நீங்களே சொல்லிருங்க. அது கரெக்டா 11 மந்த் ஆச்சு. 11 மாசம் ஆச்சு. வந்ததுல இருந்து பாக்க சரியான ஆக்டிவ். அது பயங்கர ஆக்டிவ். ஒரு இடத்துல நிக்கவே இல்ல. சும்மா விளையாண்டு அங்க எங்கன்னு ஓடிட்டு. 11 மாசம் ஆச்சு. டோட்டலா எவ்வளவு பப்பீஸ் இருக்குன்னு உங்கள்ட்ட? பிரதர் இப்போ நம்ம கிட்ட லிட்டர் வந்து 6 பப்பீஸ் இருக்கு. 6 பப்பீஸ். செப்பர்ட் பப்பி 6 இருக்கு. அது போக நான் மேட் பண்ணி கொடுத்தது லிட்டரா இருக்கு. சூப்பர்ண்ணா. இது என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு ப்ரோ? இது வந்து ஒரே ஃபாதர் ஒரே மதர் தான். மதர் வந்து ஷார்ட் கோட். ஓகே. ஃபாதர் வந்து நம்ம சிம்பா அந்த இம்போர்ட்டோட பப்பி. அந்த லாங் கோட். ஆமா லாங் கோட்டோட பப்பி. ஓகே ஓகே. அதனால கலர் மாதிரி வந்திருக்கு. கலர்ல கோட்டிங் டிஃபரண்ட் வந்திருக்கு. இது 4 வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் மாதிரி இம்போர்ட் மாதிரி, 2 மதர் மாதிரி. இது லைட் கலரா இருக்கு. இது கொஞ்சம் டார்க் கலர். இந்த லைட் கலர் இந்த கலர் மாதிரி உங்களுக்கு கலர் மாறிடும். மாறிடும் கலர். ஓகே. இது எவ்வளவு டேஸ் ஆகுது? எல்லாம் எவ்வளவு டேஸ் இருக்கும்? ஒரு நீங்க நிறைய சேனல் எடுத்திருப்பீங்க. எவ்வளவு டேஸ் இருக்கு மாதிரி இருக்கும்? இது வந்து ஒரு 45 அந்த மாதிரி இருக்குமா? 41 டேஸ் ஆச்சு. 41 டேஸ் ஆச்சு. 41 நாள் ஆச்சு. நல்ல ஹெவி சைஸா இருக்காங்க. பிரதர் எப்படி சொல்றது? இது வந்து ஓன் லிட்டர்மென்ட். ஓகே. இப்போ 4 லிட்டர்மென்ட் நம்மளே பப்பி எடுக்கிறது. அது நம்ம ஃபீடிங் கொடுக்கறதா இருக்கு. ஓகே. ஃபீடிங் நல்லா கொடுத்தா நல்லா ஹெவியா கொடுத்து. அதே மாதிரி ஃபாதர் மதர். அதோட ஃபாதர் மதர் ரெண்டுமே நல்ல லைன்ஸ். எல்லாமே இங்க தான் இருக்கு. ஃபாதர் மதர் நான் உங்ககிட்ட காமிச்சேன். அது போக இப்போ நம்ம லிட்டரா இருக்கா இல்லையா? ஆமா. இப்போ நான் வரும்போது ஒரு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லி லிட்டரா இருக்கு. அந்த லிட்டர் எல்லாமே நமக்கு எப்பவுமே ப்ராப்பரா ஆயிட்டு இருக்கு. நம்மளோட பப்பீஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே தருவோம். இந்த வெளியே வந்து பாத்தீங்கன்னா பப்பி எடுத்துட்டு வேற ஒருத்தவங்க பப்பி காமிச்சு நம்ம அப்படி சொல்றது. இது நம்மளோட ஓன் பப்பி. ரெண்டாவது வந்து பப்பியோட குவாலிட்டி பார்த்தா தெரியும். ரெண்டாவது டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பி சைஸ் பார்த்தா தெரியும். நல்லா ஹெவியா இருக்கு பாருங்க. குவாலிட்டி சூப்பரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா ஃபாதர் மதர் பார்த்து எடுத்துட்டு போயிடலாம். ஃபாதர் மதர் இங்கே நம்ம எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? நம்ம அன்னைக்கே சொன்னது அதுதான். கிரெடிட் கார்டு கண்டிப்பா நம்ம இஎம்ஐ பண்ணி தரலாம். இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணி தரலாம். ஓகே. அதுல எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சோ இப்போ குவாலிட்டியான பப்பி வாங்கணும்னா என்ன மாதிரி பார்த்து வாங்கணும்? என்ன மார்க்கிங் இருக்கு? எப்படி சொல்றது? பப்பீஸ்ல நான் ஒண்ணு சொல்றேன். பப்பீஸ்ல வந்து டிஃபரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மீடியம் கோட் லாங் கோட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபாதர் மாதிரி, ரெண்டாவது அதோட கோல்டிங் அதை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பப்பீஸோட எப்படி ஒரு ஃபியூச்சர் அதே மாதிரி எப்படி உங்களுக்கு ஒரு ஃபாதர் மதர் பார்த்தா நல்லாவே தெரியும். கண்டிப்பா. ரெண்டாவது வந்து நீங்க ஒண்ணும் இல்ல எல்லா கிணல்ல போய் பாருங்க. எல்லாத்தோட ஃபார்ம் கிணல்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப வீடியோக்காக நான் வந்து ஒரு டாக் மட்டும் தான் எப்பவுமே ரெகுலரா ஒரே டாக் 2 டாக் காமிக்க மாட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. 8 மந்த் 6 மந்த் இந்த 1 இயர் டாக் எல்லாமே இருக்கு. ஏன்னா அந்த கிணல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்தோட டாக பாத்தீங்கன்னா இவங்க நீட்டா இது பண்ணிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. ஏன்னா ஃபாதர் மதர் வந்து ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் பப்பீஸ் ஹெல்த்தியா இருக்கும். நிஜமா. அஸ்கி பப்பீஸும் கூட அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம செட் பப்பி பிரதர். இதுக்கு வந்து 3 மந்த்ஸ் ஆச்சு. வேக்சின் பப்பி டிபி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு ஆடைஸ் பப்பி, ஒரு ப்ளூ ஐஸ். ஆடைஸ் மேல், ப்ளூ ஐஸ் ஃபீமேல். பயங்கர வெயிட்டா இருக்கு. தூக்க முடியல சொல்றது. ரொம்ப ஹெவி சைஸ் வரும். நல்ல கோட்டிங்கா வரும். ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும். முடியலனா அவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஐயோ பயங்கரமா இருக்கு. ஹேர்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. கலரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. பப்பீஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்க?
கொடுக்குற பப்பீஸ் வந்து நம்ம இது பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராயல் கேன் கொடுப்போம், பெடிகிரி ப்ரோ கொடுப்போம், ஸ்மார்ட் ஆட் கொடுப்போம். அது இல்லாம மதர் மில்க் கம்பல்சரி எப்பவுமே கொடுப்போம். 30 டேஸ்மே கொடுத்துருவீங்க. 40 டேஸ் மட்டும் கொடுப்போம். 40 டேஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நல்ல ஹெல்த்தியா இருக்கும். ரெண்டாவது பப்பி பார்த்தாவே தெரியும், சைஸ் பார்த்து. சைஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா. எல்லாமே இந்த ஹஸ்கி பப்பி வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஆஃபர் தரலாம் பிரதர். வெயிட் ஜுமாக்கா சேனல் பார்த்துட்டு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபர் தரலாம். இந்த மேல் நீங்க ரெண்டுமே இந்த ஹஸ்கி வந்து யாருமே தர மாட்டாங்க, அந்த பிரைஸ் நான் தரேன். சூப்பர்ண்ணா. இப்போ உங்கள்ட்ட பப்பீஸ் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? சர்வீஸ்ல எப்படி ரெகுலரா கேட்டா என்ன கேட்டா நான் எப்பவுமே சொல்றதா ஒரு 3 விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் கம்பல்சரி, வேக்சின் கரெக்டா போடணும் ஒரு டாகுக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிவார்மிங், பூச்சி மருந்து கரெக்டா கொடுக்கணும். மூணாவது டிக்ஸ். ஓகே. டிக்ஸ் வராம பாத்தீங்க. இது 3 விஷயம் பார்த்தா நான் கம்பல்சரி டாக் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். Okay. அதே மாதிரி இப்ப நாய் வித்தா போதும் இதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு இல்ல. நம்ம வந்து ரெகுலரா உங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் எப்பயுமே. ஆமா, நம்ம டாக் இல்லைன்னா வேற யார்கிட்ட வேணாலும் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்காங்க, கையில தூக்கி வைக்க நிக்க மாட்டேங்கிறாங்க, நெளிஞ்சிட்டே அங்கிட்டு இப்படி ஆடிட்டே இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டைரக்டா வந்து வாங்கிடுவாங்கன்னா, வெளியூர்ல இருக்க கஸ்டமருக்கு எப்படி? அதான் நம்பிக்கை. எல்லா டாகும் பெருசா பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா தெரியும். ரெண்டாவது நம்ம அவங்களுக்கு வீடியோ கால்லே பண்ணி காமிச்சிடலாம். பப்பீஸ்ல இருந்து எல்லாமே நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் டெலிவரி போட்டு விட்டுறலாம். டெலிவரி நம்ம எங்க வேணா கொடுக்கலாம். பஸ்ல சேஃப்டியா போயிடும். இப்ப அங்க போனோனே வாமிட் வரது, லூஸ் மோஷன் போறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்ல பிரதர்? இப்ப என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் பப்பிக்கு பிரச்சனை தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஆமா, நம்ம அதுக்கு நம்ம எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஒரு பப்பி அவங்களுக்கு வாங்கணும்னா அதுக்கு என்ன ஃபீடிங் கொடுக்குறது, என்ன இன்ஜெக்ஷன் போடணும், எந்த மாதிரி பிராண்ட்ல டிவார்மிங் பண்ணணும், எல்லாமே கைடன்ஸ் பண்ணிடுவோம். எல்லாமே சொல்லிடுவோம். ஓகே. அப்படி ஏதாவது இஷ்யூ ஆச்சுனாலும் உடனே அது சரி கண்டிப்பா நம்ம பிரச்சனை கம்பல்சரி நம்ம பண்ணி. அதே மாதிரி வேற டாக் யாருக்கு எந்த டாக் வாங்கியிருந்தாலும் வெளியே வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு டாக் உடம்பு சரியில்லை எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணா நம்ம அவங்களுக்கு மெடிசன் அதுக்கு என்னென்ன மெத்தட் நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே. ஏர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே இருக்கு பிரதர், எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாமே சொல்லிடுவோம். சூப்பர்ண்ணா. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரதர், நம்ம கஸ்டமருக்கு வந்து எப்பவுமே சொல்றதான் பிரதர், பப்பி வாங்க, சேஃப்டியான பப்பி வாங்க. வாங்கி கரெக்டா யார்ட்ட வாங்க அவங்க கிட்ட கைடன்ஸ் கேட்டுங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஃபுட் கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பாத்துருக்காங்க, அதை கேட்டு தெளிவா கேட்டு வாங்கிக்கங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆமா, ஏன்னா இப்ப நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி டாக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, லூஸ் மோஷன் வாமிட் போகுது, டாக் கொடுக்கும்போது நல்லா இருக்கு 2 நாள். அதனால என்ன சொல்ற, நம்பிக்கையா கேட்டு தெளிவா வாங்கிக்கங்க. ஃபாதர் மதர் பார்த்து வாங்க. ஃபாதர் மதர் பார்த்து வாங்க. ரிட்டர்ன் அவங்க கிட்ட கேட்டுங்க, எப்ப டிவார்மிங் பண்ணாங்க, எப்ப ஃபுட் கொடுத்தீங்க, எல்லாமே எத்தனை நாள் டேஸ் ஆச்சு, எல்லாமே ப்ராப்பரா கேட்டு வாங்கிக்கங்க. சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.